சென்னையில் போலீஸ் வாகனத்தில் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரவுடிகள் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்டறியலாம். வணக்கம் ராம்குமார். காவல்துறையையே மிரட்டக்கூடிய ரவுடிகள், அவர்களுடைய விவரங்கள் என்ன? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, கடந்த மாதம் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ராபர்ட் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெப்போலியன் மற்றும் லோகோ ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக நேற்று இரவு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் செல்லும் போது இந்த ரவுடி கும்பலானது சிறை காவலர்களை கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோஸ் காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த கொலை மிரட்டல் விடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களை தாக்கும் வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா அந்த சம்பவத்துல தொடர்புடைய லோகு மற்றும் நெப்போலியனோருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரவுடி கும்பல் அவர்களை சூழ்ந்து கொண்டு காவல்துறையினர் கொலை மிரட்டல் விடுத்திருக்குது. காரணம் என்னன்னா, அந்த வேனில் சென்ற அந்த ரவுடிகளை அழைத்து சென்று கொண்டிருந்த அந்த காவலர்களில் ஒருவர் இந்த சம்பந்தப்பட்ட ரவுடிகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி கும்பல் காவல்துறையினரை திருப்பி தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது பாதுகாப்பு சிறைக்கு செல்லக்கூடிய ரவுடிகளை அழைத்து செல்லக்கூடிய காவலர்களையே தாக்கும் வீடியோ, தாக்கும் சம்பவமும் அதே போல கொலை மிரட்டல் விடுக்கும் சம்பவமும் இருக்கிறது. பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக ஆட்சி வந்ததும் காவல்துறையினோட கைகள் கட்டப்படுகிறது. ரவுடிகளுக்கு சர்வ சுதந்திரமாக அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திமுகவினர் அராஜகத்தால் தான் தற்போது இது போன்ற வீடியோக்கள் வருவதும் அதே போல அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் தொடர்ச்சியா இருந்து வருகிறது. சூர்யா, காவல்துறைக்கே ரவுடிகள் பகிரங்க மிரட்டல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.